அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சையிதினா முஹம்மதின் வ ஆலிஹி வஸ்ஹபி அஜ்மயின். இன்றைக்கி அல்லாஹ்வுடைய உதவியால் தேர்ட் பார்ட் கசஸில் 3ஆம் பாடம் தான் நம்ம பார்க்க போகிறோம். பனு இஸ்ராயில ஃபில் மிஸ்ரியிலே பனு இஸ்ரவேலர்கள். இன்றைக்கி இந்த பனு இஸ்ராயில் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். யாக்கூப் நபியுடைய இன்னொரு பெயர் தான் இந்த இஸ்ராயில் பிள்ளைகள். அப்போ யாக்கூப் நபியின் பிள்ளைகள் அவங்கள தான் எப்படி சொல்கிறாங்க, பனு இஸ்ராயில் அப்படி சொல்கிறாங்க. புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஹாக்கதா என்னும் இவ்வாறே காண முத்தத்த தொவீலத்தன் நீண்ட காலம் இருந்தது. ஃபகத் எனவே திட்டமாக ஹஃபீல பாதுகாத்தார்கள். அகுலு மிஸ்ரில் உள்ளவர்கள் பாதுகாத்தார்கள். மா காலு கூறிய அந்த ஒன்றை போன்று அவர்கள் கூறிய அந்த ஒன்றை போன்று மிஸ்ரில் உள்ளவர்கள் திட்டமாக பாதுகாத்தார்கள். அரஃபு இன்னும் அறிந்தார்கள். கனானியின அறிந்திருந்தார்கள். கனானியர்களுக்குள்ள ஃபதுல சிறப்பை இன்னும் கனானியர்களுக்குள்ள சிறப்பை அறிந்திருந்தார்கள். காண ஹாவுலையில் கனானியுன இன்னும் இத்தகைய கனானியர்கள் இருந்தார்கள். அல்லதீன அப்படிப்பட்டவர்களாக காணு இருந்தார்கள். இதுவுன அழைக்கப்பட்டவர்களாக பனி இஸ்ராயில பனு இஸ்ரவேலர்களை அழைக்கப்பட்டவர்களாக இருந்தார்களே அப்படிப்பட்ட கனானியர்களாக இருந்தார்கள். எப்படி? அஸ்ஹாப ஷரஃபின் சிறப்பிற்குரியவர்களாகும். அம்வாலின் இன்னும் செல்வம் உடையவர்களாகும். பனு இஸ்ரவேலர்களை சிறப்பிற்குரியவர்களாகவும் செல்வமுடையவர்களாகவும் அழைக்கக்கூடியவர்களாக இருந்தார்களே அப்படிப்பட்டவர்களாக தான் இத்தகைய கனானியர்கள் இருந்தார்கள். எப்படி? சிறப்பிற்குரியவர்களாகவும் செல்வமுடையவர்களாகவும் பனு இஸ்ரவேலர்களை அழைக்கக்கூடியவர்களாக இருந்தார்களே அப்படிப்பட்டவர்களாக தான் இத்தகைய கனான்வாசிகள் இருந்திருக்காங்க. வலாக்கின் இன்னும் என்றாலும் தகையரத்து மாறியது. அஹ்வாலு நிலைமைகள் மாறியது. ஏன்னா யாக்கூப் இறந்துட்டாங்க, அப்புறம் யூசுப் நபி இறந்துட்டாங்க. அதுக்கடுத்து அந்த மற்ற சகோதரர்கள் மட்டும் அங்கே இருக்காங்க. அவங்களுடைய நிலைமை மாறுது மக்களுக்கு மத்தியில். என்றாலும் நிலைமை மாறியது. பாததாளிக்கு அதற்கு பிறகு நிலைமைகள் மாறியது. ஃபகத் எனவே திட்டமாக ஃபசதத் கெட்டுவிட்டது. அஹ்லாக்குஹும் அந்த பனு இஸ்ரவேலர்கள் அவர்களின் குணம்னா அவர்களுடைய குணம்னா எவர்களுடைய குணம்? பனு இஸ்ரவேலர்களுடைய குணம். அவர்களுடைய குணம் என்ன செஞ்சுட்டு திட்டமாக கெட்டுவிட்டது. தரக்கு இன்னும் விட்டுவிட்டார்கள். தாவத்தை அழைப்பை விட்டுவிட்டார்கள். இலல்லாஹி அல்லாஹுவின் பக்கம் உள்ள அழைப்பை விட்டுவிட்டார்கள். துஆ ஹல்கி இன்னும் படைப்பை அழைத்தார்கள். இலல்லாஹி அல்லாஹின் பக்கம் படைப்பை அழைக்கக்கூடியவங்களாக இருந்தாங்க. சக்கத்து இன்னும் விழுந்து விட்டார்கள். துன்யாலேயே அவங்க விழுந்துட்டாங்க. அல்லாவை மறந்துட்டாங்க. இன்னும் துன்யாவில் அவங்க விழுந்துட்டாங்க. புரியுதா? தகையர இன்னும் மாறிவிட்டார்கள். லகும் அவர்கள் அதாவது அவர்களிடத்தில் மாறிவிட்டார்கள். நாசும் மக்கள் அவர்களிடத்தில் மாறிவிட்டார்கள். ஐலன் மக்களும் அவர்களிடத்தில் மாறிவிட்டார்கள். அவங்கள ரொம்ப சிறப்பிற்குரியவங்களா செல்வம் உடையவங்களா பார்த்தாங்கல்ல, அவங்களும் மாறிட்டாங்க. சாரு இன்னும் மாறிவிட்டார்கள். என்லுருன பார்ப்பவர்களாக இலையும் அவர்களின் பக்கம் பார்ப்பவர்களாக மாறிவிட்டார்கள். கைரி அல்லாததை கொண்டு மாக்கானு என்லுருன பார்ப்பவர்களாக இருந்தார்களே அந்த ஒன்று இல்லாததாக. ஆபாயும் அவர்களுடைய முன்னோர்களின் பக்கம் அதாவது அவர்களுடைய முன்னோர்கள் பார்ப்பதாக இருந்ததை போன்று இல்லாமல் அவர்களின் பக்கம் பார்ப்பவர்களாக மாறிவிட்டார்கள். அவங்களுடைய மூதாதையர்கள் எப்படி பனு இஸ்ராயல்களை பார்த்தாங்களோ அந்த மாதிரி இவங்க பார்க்கல. அடுத்தடுத்த சந்ததிகள் பார்க்கல. அவங்கள ரொம்ப இழிவாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அவங்களுடைய குணங்கள் கெட்டுவிட்டது. சாரு இன்னும் மாறிவிட்டார்கள். சாயிரின் நாசி அதாவது ஜனங்களில் மற்றவர்களை போன்று மாறிவிட்டார்கள். எம்தாசூன அதாவது ஜனங்களிடத்தில் சிறப்பில்லாதவர்களாக இருந்தார்கள். ஏன்னா எம்தாசூன சிறப்பில்லாதவர்களாக இருந்தார்கள். அலன்னாசி மக்களை தொட்டும். இல்லா பின் நசபி வம்சத்தை கொண்டே தவிர மக்களிடத்தில் சிறப்பில்லாதவர்களாக இருந்தார்கள். அவங்க யூசுப் நபியுடைய வம்சங்கிறது மட்டும்தான் இருந்துச்சு. மற்றபடி அவங்கள்ட்ட எந்த ஸ்பெஷலும் இல்லாத ஒரு நிலை இருந்துச்சு. சாரன் நாசு இன்னும் மக்கள் மாறிவிட்டார்கள். யஹசுதூன போராமை கொள்பவர்களாக. கனிய பணக்காரர்களை போராமை கொள்பவர்களாக மக்கள் மாறிவிட்டார்கள். மின்கும் அவர்களில் உள்ள பணக்காரர்களை போராமைப்படக்கூடியவர்களாக மக்கள் மாறிவிட்டார்கள்.
வ யஹ்தகீரூன இன்னும் இழிவானவர்களாக எண்ணினார்கள், ஃபக்கீர ஏழைகளை இழிவானவர்களாக எண்ணினார்கள், மின்கும் அவர்களிலுள்ள ஏழைகளை இழிவாக எண்ணுவார்கள். சார இன்னும் மாறிவிட்டார்கள், அகுலு மிஸ்ர மிஸ்ரில் உள்ளவர்கள் மாறிவிட்டார்கள், என்லுரூன பார்ப்பவர்களாக இலையும் அவர்களின் பக்கம் பனி இஸ்ரவேலர்களின் பக்கம் பார்ப்பவர்களாக மிஸ்ரில் உள்ளவர்கள் மாறிவிட்டார்கள். எப்படி பார்ப்பவங்களா? கரீபின் வழிப்போக்கர்களைப் போல. இவங்க வேறு இடத்துல இருந்து தானே மிஸ்ருக்கு வந்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதனால் வழிப்போக்கர்களாக கருதுனாங்க. மின் பலதின் ஆகர வேறொரு ஊரிலிருந்து வந்த வழிப்போக்கர்களைப் போல அவர்களின் பக்கம் பார்ப்பவர்களாக மிஸ்ரில் உள்ளவர்கள் மாறிவிட்டார்கள். லைச இன்னும் இல்லை, லகு அவர்களுக்கு இல்லை, ஹக்குன் உரிமை என்பது அவர்களுக்கு இல்லை, மிஸ்ரில் உள்ளவர்களுக்கு உரிமை என்பது இல்லை அப்படின்னு சொல்லி பார்ப்பவங்களாக இருந்தாங்க. காண இன்னும் இருந்தார்கள், அகுலு மிஸ்ரில் உள்ளவர்கள் இருந்தார்கள், யதகீதுன நம்புவார்கள், நம்பக்கூடியவர்களாக மிஸ்ரில் உள்ளவர்கள் இருந்தார்கள், அன்னகும் நிச்சயமாக அவர்கள், ஹும் அஹ்லுல் பிலாதி அவர்கள் நிச்சயமாக அவர்கள் ஊரில் உள்ளவர்கள்தான் என்று நம்புவர்களாக இருந்தார்கள். சிலர் நம்புவாங்க, சிலர் என்ன சொல்லுவாங்க, இங்கே உள்ளவங்க கிடையாது வந்தேரிகள்னு சொல்லுவாங்க. அன்ன மிஸ்ரில் அதாவது நிச்சயமாக மிஸ்ரு என்பது லில் மிஸ்ரி ஈன மிஸ்ருவாசிகளுக்குத்தான் அப்படின்னு இது பண்ணாங்க. எரா இன்னும் பார்ப்பார்கள், பாலு சிலர் பார்ப்பார்கள், அகுலு மிஸ்ரில் உள்ளவர்கள் சிலர் அதாவது மிஸ்ரில் உள்ள சிலர் பார்ப்பார்கள், அன்ன யூசுஃப நிச்சயமாக யூசுப் நபியே கான கரீபன் வழிப்போக்கரை போன்றுதான், ஜா மின் கனான அதாவது நிச்சயமாக யூசுப் நபியே கனானில் இருந்து வந்த வழிப்போக்கரை போன்ற சிலர் பார்ப்பார்கள். வஸ்தராகு இன்னும் அவரை வாங்கினார், அசீசு மிஸ்ரின் அரசர் தான் அவரை விலைக்கு வாங்கினாங்க, அவரை இந்த நாட்டுக்கார் கிடையாது அப்படின்னு சொல்லி நினச்சாங்க. லைச இன்னும் இல்லை, லில் கனான் அதாவது கனான் வாசியர்களுக்கு இல்லைன்னா கனானியர்களுக்கு இல்லை, யஹுக்குமே மிஸ்ரில் உள்ள சட்டம் என்பது கனானியர்களுக்கு இல்லை. நசீனும் மறந்தார்கள், கசீரு அதிகமானவர்கள் மறந்தார்கள், மின்னன் நசி ஜனங்களில் அதிகமானவர்கள் மறந்தார்கள், ஃபலுல யூசுப் நபியுடைய சிறப்பை மக்களில் அதிகமானவர்கள் மறந்தார்கள். கரமகு அவருடைய கண்ணியத்தையும் இகுசானகு அவர்களுக்குள்ள உபகாரத்தையும் அதாவது அவங்க எவ்வளோ நல்லது செஞ்சுருக்காங்க, எவ்வளோ மாற்றத்தை கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் என்ன செஞ்சிட்டாங்க, இந்த மிஸ்ருவாசிகள் மறந்துட்டாங்க. ஏன்னா உபகாரத்தை இன்னும் மறந்து விட்டார்கள். இன்ஷா அல்லாஹ் இந்த மாதிரி தொடர்ந்து நம்ம வரக்கூடிய பாடங்களில் பார்ப்போம். சந்தேகம் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் ரீதியாக தெரியப்படுத்துங்க, சரிங்களா? பாரக்கல்லாஹ் ஃபில் மக்கா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.